ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் திருச்செந்தூர் போன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். இங்கே நாங்கள் ஒரு அமேசிங்கான தாய் பீச் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த தாய் பீச் ரெசார்ட்டோட ப்ரைஸ், ஃபுட்டு, இவங்களோட அம்யூனிட்டிஸ், அது போக நாங்கள் திருச்செந்தூரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் தாய் பீச் ரெசார்ட் அப்படின்ற இந்த பீச் ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா கோயிலிருந்து 750 மீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்குது. நாங்கள் பீக் சம்மர் டைமில் வந்திருந்ததுனால ஸ்விம்மிங் பூலோட இருக்கிற மாதிரியான ரெசார்ட்டாக தான் நல்லா இருக்குன்றதுனால இதை நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ கோயில் அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் போரிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்றதுனால நாங்கள் இது செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பூலை இவங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதோட டெப்த் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்லேருந்து 6 ஃபீட் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ கிட்ஸோட வரவங்களுக்கு இந்த ரெசார்ட் ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். ஸோ இந்த ரூமில் கம்ஃபர்டபுளாக ஒரு 4 பேர் ஸ்டே பண்ண முடியும். இங்கே 2 பெட் இருக்குது. ஸோ இது வந்து ஏசி ரூம் தான். அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட டிவி, கெட்டில் இது எல்லாமே இருந்துச்சு. எனக்கு இவங்ககிட்ட பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நல்லா க்ளீனாக இருந்தது. யூஸ்வலாக திருச்செந்தூரில் கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ஸில் இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் க்ளீனாக இருக்காது. பட் இவங்களது ரொம்ப க்ளீனாக இருந்தது. அப்புறம் ரூம் சர்வீஸ் நல்லா இருந்தது. கால் பண்ணால் இமீடியட்டாக வந்து அட்ரஸ் பண்ணாங்க. ரெஸ்டாரண்ட்டும் இவங்க வச்சிருக்காங்க. மெயினாக இவங்க பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஈவினிங்காக நாங்கள் கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆட்டோவில் 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பக்கம்ன்றதுனால நாங்கள் ஆட்டோலேயே போயிட்டோம். ஸோ நாங்கள் இயர்லி திருச்செந்தூர் கோயிலுக்கு வருவோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் வந்திருந்தோம். இந்த பங்குனி உத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலில் இந்த காவடி எடுக்கிறது, அப்புறம் தங்கத்தேர் இதெல்லாம் நடக்கும். நாங்கள் பங்குனி உத்திரம் முடிஞ்சு 2வது நாள் போயிருந்தோம். நான் குழந்தைங்களோட வந்ததுனால ஃப்ரீ தரிசனம் போல் 100 ருபீஸ் டிக்கெட் எடுத்து அதில் போயிருந்தேன். ஸோ ஃபோனில் அலோட் கிடையாது, வெளியில் கவுண்டர்லேயே கொடுத்துருந்தோம். அதனால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. பட் லக் பார்த்தீங்கன்னா தங்கத்தேர் எங்களால் பார்க்க முடிஞ்சது. நல்ல தரிசனம். கோயிலெலாம் பார்த்து முடிச்சு ஒரு 10 மணிக்கு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் நான் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக பீச்சுக்கு வந்திருந்தேன். இந்த ரெசார்ட்டில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இருந்து உங்களுக்கு பீச் வந்து ஒரு 300 மீட்டர்லேயே நம்ம ரீச் பண்ணிட முடியும். காலையில் சன்ரைஸ் பார்க்கலான்னு ரொம்ப ஆசையாக நான் சீக்கிரமே வந்துட்டேன். ஸோ பீச்சில் பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் யாருமே இல்லை. இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இங்கேருந்து கோயிலோட வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் தனியாக பீச்சில் ஒரு பெரிய லாங் வாக் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் சன்ரைஸ்க்காக நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக ஒரு அமேசிங்கான சன்ரைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு ரொம்ப கிட்ட. உங்களுக்கு அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட ரெசார்ட். சன்ரைஸ் பார்த்ததுக்கப்புறமா பீச் ஓரமாகவே நான் ஒரு பெரிய லாங் வாக் போயிட்டு வந்தேன். இந்த ஓரமாகவே நடந்து போனால் நம்மளுக்கு அந்த கோயிலை ரீச் பண்ணிடலான்றதுனால நான் அந்த கோயிலை நோக்கி நான் அப்படியே நடந்து போனேன். ஸோ ஃபைனலாக கோயிலுக்கு பக்கத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே இந்த பாறைகளாக இருந்துச்சு. இதுக்கு மேலே போகிறதா இருந்தாலும் நம்ம அந்த கடலை ஒட்டியே போனால் கிட்டத்தட்ட அந்த கோயிலை நம்ம ரீச் பண்ணிட முடியும். பட் ரொம்ப தூரம் இருந்ததுனால நான் போகலை. இங்கே இருந்து கொஞ்ச நேரம் சன்ரைஸை பார்த்துட்டு நான் திரும்பியும் ஹோட்டலுக்கு போயிட்டேன். ரெசார்ட்டோட காம்பவுண்ட் வாலில் இருந்து பீச் வந்து எவ்வளோ கிட்ட இருக்குன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பீச் நல்லா தெரியுது. இந்த அலையோட சத்தங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரூமோட ப்ரைஸ் பார்க்கலாம். இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 5000 சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். இது இல்லாமல் இவங்ககிட்ட ஒரு சின்ன டாய் ஷாப்பும் அப்புறம் கிட்ஸ் விளையாடுறதுக்கான ஒரு ப்ளே ஏரியாவும் இவங்ககிட்ட இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த தாய் பீச் ரெசார்ட்டில் எங்களோட ஸ்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 5000 ருபீஸ்க்கு இவங்களோட இந்த சர்வீஸ், அதுக்கப்புறம் அம்யூனிட்டிஸ் எல்லாமே ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போ திருச்செந்தூர் வந்தாலும் இந்த கடையில் கருப்பட்டி, வெள்ளம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வாங்குவோம். இங்கே குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா இந்த கடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கடையோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.